நான் எந்த மாதிரி உலகத்தில் இருக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எவ்வளோ வீடியோ போடுறேன், எப்படியோ வீடியோ போடுறேன், என்னென்னமோ பண்ணி வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் பலூன் ஊதி பலூன் அமுக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்கள பிக் பாஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் விட்டா அவங்க என்னடா ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் இங்கே பிக் பாஸ் எங்களை கூப்பிட்டு வந்து விட்டுது அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுக்கு தான், துஷாரை தடவறதுக்கு தான். பிக் பாஸ் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும்னா, ஒருத்தவங்களுக்கு மார்க்கெட்டே இல்லை, ஒருத்தவங்களால சம்பாதிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஆனால் சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, இல்லை ரொம்ப புதுசாக வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு தான் பிக் பாஸ். ஆனால் நான் துஷார் ஃபஸ்ட்டு டே சொன்னதை மறக்கவே மாட்டேங்க. எனக்கு இது ஒரு பெரிய இது அது, நான் உள்ளே போனால் பிடுங்கிடுவேன், கிழிச்சிடுவேன், என்னென்னமோ பேசினா இப்போ நான் வந்து எனக்கு வெறியாவதுங்க. ஒருத்தன் சிங்கப்பூர்காரன் மாதிரி இருந்து தமிழ் பேசுகிறான்றதுக்காக அதெல்லாம் ஒரு திறமையா உள்ளே அனுப்புகிற அளவுக்கு எனக்கு புரியல. சரிடா, சிங்கப்பூர்காரன் மாதிரி இருந்து தமிழ் பேசுகிறது ஒரு திறமைனே வச்சுக்கலாம். உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணுமேடா. என்னடா பண்ணு நீ? கேப்டன்சி வாங்கின, அது ஃபஸ்ட்டு அதுவும் வாரம் கூட முடியல, அதுக்குள்ளே பிடுங்கிட்டாங்க உங்ககிட்ட இருந்து. அந்த அழகில் நீ உள்ளே இருந்திருக்க. அங்கே துஷார் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அரோரா கூட தான், அதிகமாக வேலை செய்கிறது அரோராவுக்கு தான். இதுக்கிடையில் தான் திறமைன்னு நின்று இன்னும் காட்டி கிழிச்சிட்டான்னு எனக்கு யாராவது கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? வெறியாகுதுங்க, வெறியாகுது. திறமையே இல்லாத, தகுதியே இல்லாத ஒருத்தவங்க உள்ளே இருக்கும்போது வெளில அத்தனை பேரை வந்து வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு வெளியில் வந்து மேலே வந்துட மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் மேக்கப் போடுறவங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு வெளில இருந்தாலும் ஒன்று தான், உள்ளே இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்கு காசு மேட்ரு கிடையாது, இதுலேருந்து வர காசு பெரிய விஷயம் கிடையாது, அதை விட ஜாஸ்தி வெள்ளையாக சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன்டா உள்ளே அனுப்புகிறீங்க? இந்த வாய்ப்போட வேல்யூ தெரிஞ்சவொன்னே தான் உள்ளே அனுப்பியிருக்கணும் நீங்கள்.